ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் மதியானம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் தூங்க போயிட்டீங்களா? மதியானம் சாப்பிட்டீங்களா இல்லையா? தூங்க போயிட்டீங்களா? ஓகே ஓகே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னன்னா, இன்றைக்கி எங்கள் மனைவி வந்து முட்டை குழம்பு வைக்க சொன்னேன். அதனால் இன்றைக்கி மருந்து குழம்புன்னு ஒன்று வச்சாங்க. சூப்பராக தான் இருந்துச்சு. உடம்பு வலிக்கு தேவலான்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி மருந்து குழம்புன்னு சொன்னாங்க. மருந்து குழம்பு சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்போன்னு பார்த்தேன். தூங்கலான்னு பார்த்தா அந்த மருந்து குழம்பு சாப்பிட்டுன்னு இது ஒரு இதுதான் பெரிய ஒரு வைத்தியமே இருக்குது உங்களுக்கு. தூக்கம்லாம் கலைஞ்சி போச்சுங்க. உங்கள் வீட்லேயும் முடிஞ்சால் மருந்து குழம்பு வச்சு ஒரு நாள், வாரம் ஒரு நாள், இல்லை மாதத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க. ஓகேவா? அப்படி இல்லைனால் உங்களுக்கு மருந்து குழம்பு வைக்க தெரிலன்னா கமாண்டில் எப்படி வைக்கணும்னு எங்கள் வீடியோவில் கேளுங்க. எங்கள் மனைவி சொல்லுவாங்க. ஓகேவா? என் மனைவி கரெக்டு தானே நான் சொல்கிறது? சொல்லுவீங்களா? ஆமாயா ஆமாயா. பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அதிகம். மருந்து குழம்பு மாதிரி தின்றுருக்காங்க. அதனால் மருந்து மாரியே பேசுவான். அதான் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். தெரிஞ்சுங்களா? கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, கமாண்டில் கேட்டால் கூட சொல்லுவாங்க எப்படி மருந்து குழம்பு. ஆனால் உங்களே தூக்கத்தை தெரிய வச்சுட்டேன். மதியானத்தில் எல்லாம் சாப்பிட்டு தூங்குவாங்க. இவர் நாம் தூங்கின எண்ணெய் வந்து மருந்து குழம்பை ஊற்றி சாப்பிட வச்சு தெரிய வச்சுட்டேன். இப்போ மருந்து குழம்பு இப்போ இதாகிட்டு எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அதனால தான் சரி ஒரு இதை வந்து ஒரு வீடியோவாக போடணும் தான் நான் வந்து உங்கள்கிட்ட பேச வந்தேன். கருத்தனை நான் சொல்கிறது? ஆமாங்க. சுற்றும்பேடி சுடரே சுற்றும்பேடி சுடரே என்னை வந்து என்னை பார்க்குதே. மலரே ஒரு சிரிப்பில் போட்டுருக்காங்க பாரு. விருந்தாளியின் பசியை போக்கிவிட்டு வீதிக்கு வந்துவிடும். அது என்ன சொல்லு? வாழை இலை. கரெக்டாக சொல்லுடி. நீ படிச்சிருக்காடி, படிச்சிருக்க உங்களுக்கு, அதான் கரெக்டாக சொல்கிற. கரெக்டாக விருந்தாளிக்கு பசியை போக்கிட்டு வீதிக்கு வந்து விடும் வாழை இலை போன்றதான் நல்லவரோட வாழ்க்கை. ஆமாயா ஆமாயா. ஒரு நல்லவரோட வாழ்க்கை வந்து இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு வீதிக்கு வந்துடும். உங்களுக்கு அது ஒன்ன மாரி போல இருக்குயா. என்ன மாரியா? நான் சொன்னா பள்ளிக்கூடம் வர திறக்க போகுது. ஆமா, ஜூன் 2 பள்ளிக்கூடம் திறக்க போகுது. அந்த கவலை அதுக்கு இல்லை மலர், கவலைக்கு இல்லை. ஜூன் திறக்க போகுதுன்னா எனக்கு வந்து நான் படிக்கும்போது 5ஆவதுலேருந்து 6ஆவது போகும்போது மலர் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. 5ஆவது வரைக்கும் பெருசிலாலே எழுதுவேன். ஆமா, பெருசில் தான் எழுதணும். 6ஆவது போகும்போது பேனாவில் எழுதுவோம் பாரு. பேனாவில் எழுத போகிறோன்னு எவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் தெரியுமா எனக்கு. 6ஆவதுல எழுதும்போது பேனாவில் எழுத போகிறோங்கிறது தெரியுமா? ஆமாயா ஆமாயா. நீ என்ன இப்போ அதால தானே எழுதுற? நீ பென்சிலால தானே எழுதுறப்ப. பென்சிலால எழுதுறேன். ஆமா, இப்போ மட்டும் என்ன பண்ணுற? அதான் பண்ணுற. எழுத்த பிறகு குத்தி காட்டுறேன், பஞ்சு பண்ணிடுவேன். தெரிஞ்சுக்கோ, என் எழுத்து எப்படி தெரியுமா இருக்கும். அதனால தான் நமக்கு எழுப்பு இருக்கு. இப்போ எழுத்து நல்லா இருந்தா தலையெழுத்து நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதேதான் உங்களுக்கு இன்னொன்று கொடுத்துட்டாங்க பாருமாங்க. எதை உருவாக்குறது வந்து கஷ்டமா வளரு, அழிக்கிறது ஈஸி. ஆமா, கட்டுதானது? ஆமா ஆமா, கட்டுதானே? பாரு, எதையும் உருவாக்குறது கஷ்டம், அழிக்கிறது ஈஸி என்று சொல்லுவாங்க. ஆனால் என்னது? என்னன்னு கேட்டடி. தொப்பைய வளர்க்கறது ஈஸி, குறைக்கிறது கஷ்டம். கண்டுபிடிச்சதா? எப்படியா உனக்கு இப்படிலாம் மூளை வேலை செய்யுது? ஏன்டி மூளை வேலை செய்யுதுன்னா மூளை வளருது எனக்கு. ஆமா ஆமா, ரொம்ப தான் வளர்ந்து வெளில வந்து நிக்குது. அதுக்கு காரணம் யாரு? மூளை வளருதுன்னா யாரு? என் மலருடி காரணம். ஐயோ ஆமாயா ஆமாயா. ஐயோ சிரிக்கிறானே, சிரிக்கிறானா, சிரிக்கிறான். ஐயோ இப்படி சிரிக்காதடி. ஐயோ ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்துட போகிறாங்க. என்ன ரமேஷ் பச்சை அழுகுறானா இல்லை வந்து சிரிக்கிறானா தெரியல. மூஞ்சி கண்ணுகள்லாம் ஒன்றா போயிட்டேன்னு போகிறாங்க. சிரிக்கிறானா, சிரிக்கிறான். ஐயோ பார்த்துக்கிட்டே நான் கண்டுபிடிச்சது நான் தான். உண்மையில் அவ்வளோ கஷ்டம் கொடுக்கடி. எத்தனை புது மாடல் வண்டி வந்தாலும் இந்த வண்டி மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. ஆமாண்டி. ஏய் 8000 சொல்லி ஏன்டி புது வண்டி எத்தனை 2 வீலர் வந்தாலும்
ஆனா என் வண்டியை ஓட்ட யாராலையும் முடியாது, நான் மட்டும் தான் ஓட்டேன். அது சரிதாயா, அதுதானே? உன் வண்டியை யாராலையும் ஓட்டதான் முடியாது. என் வண்டி தட்டுக்கு எந்த வண்டி கிடையாது. ஆமா ஆமா. அதுல நீ வேற பின்னாடி ஏறுற மலர் ஏறுற வண்டி முடியுமா? ஆமா ஆமா. கை வச்சாவே எல்லாம் பாட்டு பாட்டா கையில வந்துடும். ஏய் குத்தி காட்டாத, குத்தி காட்டாத, பாட்டு பாட்டா விடுது. அன்னைக்கு ஒரு நாள் போனேன், வீடு புடிக்கிட்டு ஓடிச்சு முன்னாடி, அதை வந்து நீ குத்தி காட்டுறேன் நீ. ஆமாயா, என்னயா நேற்று அதாவது பரவாயில்லடி, இந்த நாள் வயசு உங்களுக்கு போயிட்டு வரும்போது கணந்து தெரியுமா, ஏன்டி உள்ள லைட்டு முன்னாடி வந்து டப்புன்னு கிடக்குது, என்ன முன்னாடி கீழே அடிக்குது லைட்டுன்னு பார்க்குறேன். இப்படி பார்க்குறேன், ஐயோ லைட்டே உழுந்து வச்சான்னு கலப்பட சங்கு சொல்லு பண்ணுவோம். நீ ஆரன் அடிச்சாவே எரும மாடு கத்துற மாதிரி இருக்கும். ஆண்டி அந்த ஆரன் போல எதுவும் கிடையாது, எப்படி அடிக்குது, அடிச்ச மாதிரி கீழ் மேலே அடிச்சது போகுது. ஒரு ஆள் ஓடுறான், ஏன் ஓடுறான், எருமாடு பிடி வருது. அதை ஆண்டால எருமாடு இல்லடா, என் வண்டியோட ஆரணம் எப்படி இருக்க பாத்தியாடா. ஐயோ ரொம்ப இதான சரி. ஐயோ ஐயோ என்னோட வண்டியோட பவர் அப்படியே முடியுமா? நீ பேசுகிற வண்டி, இந்த வண்டி யாராலும் ஓட்ட முடியாது, தமிழ்நாட்டிலே யாரும் ஓட்ட முடியாத வண்டி இந்த ரமேஷ் வண்டி தாண்டி, 2 வீலர் தாண்டி. ஆமாயா ஃப்ளைட்டை கூட ஓட்டிடலாம், உன் வண்டியை ஓட்ட முடியாதியா. பரவாயில்ல, ஆனால் வண்டி நல்லா போயிட்டு இருக்கு வேகமா, டப்புன்னு போகும்போது நம்ம பிரேக் ஒரு நாள் என்ன பண்ண போகுது. என்னது வண்டி சிரிக்காதடி, சிரிக்காத, அடக்காத, சிரிப்பா அடக்காத. ஐயோ சிரிக்கிறா, எல்லாம் சேர்ந்து பறக்க போகுது, நீங்களும் சேர்ந்து பறக்க போறீங்க வண்டியோட. கவுண்டை கிழிச்சிட்டு போட்டுதான் இங்கே ஆண்டி. நீ ஃப்ளைட்டு மாதிரி. ஃப்ளைட்டு மாதிரியா? ஆமாயா. இங்கே ஒரு நீ அதாவது பரவாயில்லடி, அன்னைக்கு என்ன செஞ்சது, லைட்டாவது போச்சு, லைட்டாவது கீழே விழுந்துச்சு, எடுத்துட்டு வந்துட்டான். என்னடா அது கீழே விழுந்து கிடக்குன்னு நீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு ஒரு நாள் வேகமாக போயிட்டு இருக்கோம், நல்லா பிரேக்லாம் பிடிக்க வேணாம் என் வண்டியில், தானாகவே வந்து கார்பரேட் அடைக்குது, இருக்கு பொட்டுன்னு அடைச்சி தானாகவே இதாக போகுது, வேகமாக போன வண்டி அடைக்குது. ஐயோ என்னடா பரவாயில்ல, இது நல்லதுக்கு தான் ஒரு இடத்துல பிரேக்கே பிடிக்கலாம், இது தானே அடைச்சி நின்றுதுல எப்படி. ஆமாயா நீதான் உன் வண்டியை பெருமையா சொல்லிக்கணும். உண்மையை கரெக்டா